ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சாய்ரோஸ் A to Z. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய்ரோஸ் கிச்சன். இதில் பார்த்தீங்கன்னா சுவையும் மணமும் நிறைந்த பூண்டு குழம்பும் அதுக்கு காம்பினேஷனாக அப்பள கூட்டும் செஞ்சு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கையளவு பூண்டு நல்லா தோல் நீக்கி உரித்து வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடாகம். இது உங்கள் வீட்டில் தாளிப்பு வடாகம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் யூஸ் பண்ணலனாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. தாளிப்பு வடாகம் யூஸ் பண்ணோன்னா குழம்பு நமக்கு கொஞ்சம் மணமும் சுவையும் கூட்டி கொடுக்கும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறோம். கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் உபயோகிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டிலேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுப்போம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டும் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதும் தாளிப்பு வடாகம் ஒரு 1/2 கை அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, அப்புறம் உரித்து வச்சிருக்கிற பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் இதை நல்லா வதக்கலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கரைசலை நல்லா கலந்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணது ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இது ரொம்பவே நல்லா வேகணும் அப்படின்றதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே கெட்டு போகாமல் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அப்போ இந்த பூண்டு குழம்பு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம சூடு பண்ணலைன்னா கூட இது ஒரு 2 to 3 days கெட்டு போகாமலே இருக்கும். இப்போ இந்த புளி கரைசல், அதாவது மசாலா தூள் சேர்த்த புளி கரைசலை ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதாவது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம வதக்கின பூண்டில் நம்ம விட்ட தண்ணீர் கூட நல்லா சுண்டி வதங்கிடுச்சு. அதே மாதிரி புளி மசாலா கரைசலும் நல்லா கொதிச்சிருக்குது. இப்போ இந்த புளி மசாலா கரைசலை நம்ம வதக்கின பூண்டு வெங்காயம் எல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினதுக்கப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமோ இல்லை ஸ்லிம்லேயோ வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அதாவது அந்த நம்ம விட்டின ஆயில் எல்லாம் அப்படியே மேலே மிதந்துட்டு வரும், அந்த பக்குவத்துக்கு கொதிக்க விடணும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படியே ஆயிலெலாம் மேலே மிதந்து வந்துடுச்சு. இந்த பக்குவம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த குழம்பு சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான சைட் டிஷ். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்பளக்கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு கப் ஊற வச்சு எடுத்துருக்கிறோம். ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த கடலைப்பருப்பை, அதாவது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் இல்லை ஒரு 3 விசில் விட்டு ஓரளவுக்கு ஒரு 75% வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு குக்கரில் வேக வைக்கும்போதே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு இதில் நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறோம். உப்பு எதுக்கு கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த அப்பளக்கூட்டு செஞ்சு முடிக்கும்போது அப்பளம் பொரித்து இதில் போடும்போது அப்பளத்தில் இருக்கிற உப்பு இன்னும் இந்த கூட்டில் இறங்கும். அதனால் உப்பு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் அளவு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வர 2 இல்லை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பு ரொம்பவும் குழஞ்சி போகாமல் அதே சமயம் வேகாமலும் இருக்காமல் இந்த பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அப்பளம் பொரித்து ரெடியாக வச்சுருக்கிறோம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு, அதாவது ஒரு அரை குழிக்கரண்டி அளவு விட்டுக்கலாம், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. அப்புறம் இதில் எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் 2 பீஸாக கிள்ளி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டாச்சு. இந்த கடுகு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு தோல் உரிக்காமல் பல்லாக எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கிறோம், ஒன்றும் பாதியமாக. அந்த இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் போட்டாச்சு. அப்புறம் கறிவேப்பிலை போட்டாச்சு. அதாவது தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா 2 போட்டுட்டு இடித்து வச்ச பூண்டு போட்டு கறிவேப்பிலை போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இதில் கொட்டிக்கலாம். இந்த பருப்பில் நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா அந்த குக்கரை நாம் கடாயில் ஊற்றும் போது அந்த குக்கரை கொஞ்சம் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கலாம். ஏன்னா அப்பளம் நம்ம சேர்க்கும் போது அது அதில் இருக்க தண்ணீரை அது உறிஞ்சிடும். ஸோ இப்போ அதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. நம்ம இதில் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்பளத்தை உடச்சி போட்டுக்கலாம். எத்தனை அப்பளம் தேவையோ அத்தனை அப்பளம் நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இதில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அந்த நீல அப்பளம், உளுந்து அப்பளம் இதெல்லாம் போடக்கூடாது. இந்த நார்மல் ரவுண்டு அரிசி மாவு அப்பளம் தான் போடணும், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அப்பளத்தை போடுறோம் நம்ம. இப்போ நல்லா அந்த அப்பளத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த கடாய் சூட்லேயே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான அப்பளக்கூட்டு தயாராகிடும் நமக்கு. இந்த அப்பளக்கூட்டு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது.
ஸோ இப்போ நமக்கு பூண்டு குழம்பு அப்பளக்கூட்டு ரெண்டுமே தயார். அருமையான தலைவாழை இலை போட்டு அதில் அப்பளக்கூட்டு, சுட சுட சாப்பாடு, பூண்டு குழம்பு, இதை விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சுவையே அலாதியானது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூண்டு குழம்பு அப்பளக்கூட்டு காம்பினேஷன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். Hope you like this video. Thank you so much for watching this video, friends. Thank you so much once again. Bye bye.